ஒரு செய்தியை நாம் கேட்கிறோம். நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் ஆரம்பித்து 14, 15, 16 இந்த 3 அதிகாரத்தை நம்ம படிக்கும்போது அதுல சிம்சோனுடைய பலத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. சிம்சோனுடைய பலம் எப்படி இருந்தது என்று சொன்னார், ஒரு சிங்கத்தை தனிப்பட்ட ஒரு மனிதனாக நின்று அதன் வாயை கிழித்து அதை கொன்று போடுகிற அளவுக்கு சிம்சோனுக்குள்ள தேவன் பலனை தந்திருந்தார். அடுத்தது, ஒரு கோட்டை தாழ்பாலை பேர்த்து எடுத்துக்கிட்டு அதை தான் ஒருவனே சுமந்து கொண்டு மலை மேல் ஏறி போகக்கூடிய அளவுக்கு சிம்சோனுக்கு வலிமை இருந்தது. அதாவது கோட்டை தாழ்பால் எப்படி போடுவாங்க சொன்னா ரொம்ப பலமா இருக்கும் கோட்டை தாழ்பால். ஏன்னா அதுதான் நுழைவாழ உள்ள வருவதற்கு எதிரிகள் எளிதாய் உள்ளே வந்துவிடக் கூடாது என்பதற்காக கோட்டை தாழ்பால ரொம்ப வெயிட்டா ரொம்ப பெரிதா உயரமா அந்த கோட்டை தாழ்பால அமைப்பாங்க. அப்பேற்பட்ட கோட்டை தாழ்பால பேர்த்து எடுத்துக்கிட்டு அதை தூக்கிக்கிட்டு மலை மேல் ஏறி போனான் என்று சொல்லி வேதத்துல படிக்கிறோம். அந்த அளவுக்கு சிம்சோன் பலசாலி. ஒரே ஒரு கழுதையின் தாடை எலும்பை எடுத்து 1000 பேரை என்ன பண்ணணும் கொன்று போடக்கூடிய அளவுக்கு சிம்சோனுக்குள் பலன் இருந்தது. ஒரே ஒரு மனிதன் 300 நரிகளை பிடித்தான். நம்மளால ஓனா பிடிக்க முடியாது. ஒரு எலி பிடிக்க நம்மளால வீட்டுக்கு ஒரு கரப்பாம்பூச்சி கூட பிடிக்க நம்மளால வைத்துக்கிட்டு இருப்போம். ஆனா 300 நரிகளை சிம்சோன் பிடித்து அதனுடைய வாலிலே தீப்பந்தத்தை கட்டி பெலிஸ்தருடைய விவசாய நிலங்களுக்குள்ளே ஓட விட்டான். அப்பேற்பட்ட பலசாலி. ஆனா இவ்வளோ பெரிய பலசாலியாய் இருந்த இந்த சிம்சோன் ஒரு குறிப்பிட்ட காலங்களிலே அவன் பலவீனமாய் மாற்றப்பட்டான். நமக்கு பலம் தருகிறவர் யார்? ஏன் நமக்கு கர்த்தர் பலன் கொடுக்க வேண்டும்? கவனிங்க, நமக்கு பலன் தருவதற்கு காரணமே நாம் அவருக்காக பயன்பட வேண்டும் என்பதற்காகத்தான் கர்த்தர் நமக்கு பலனையே கொடுக்க. பலன் அவருடையது. அதான் தாவீது சொல்ற, கர்த்தர் என் பலன் என்று சொல்றார். கர்த்தர் தான் பலன். நம்ம கிட்ட பலன் பலவீனமானவர்கள், மனிதர்கள் என்றாலே பலவீனமானவர்கள். கர்த்தர் தான் பலன். அப்ப அந்த கர்த்தர் நமக்குள்ளே இருக்கிறாரே, அவர் நமக்குள் இருக்கிறனால்தான் நமக்குள் ஒரு பலன் கிடைக்கிறது. ஆத்மாவில பலன் கிடைக்கிறது. கவனிங்க, அப்போ இந்த பலன் எதற்காக கொடுக்கப்படுகிறது? பைபிள் சொல்லுது, இந்த பலனை நாம் அவருக்காக பிரயோஜனப்படுத்தலாம். எனக்கு நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம். ஆனால் அதே நேரத்தில் என் பலனை கர்த்தருக்கு நான் பிரயோஜனப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் கர்த்தர் எனக்கு பலனை கொடுத்திருக்கிறார். இந்த பலன் எப்படி நமக்கு கிடைக்கிறது? பைபிள் சொல்லி வேத வசனத்தில் நிலைத்திருக்கிறவர்கள் பலவான்கள் என்று யோவான் எழுதினார். வாலிபர்களே, நீங்கள் பலவான்கள் ஆனபடினால் நான் உங்களுக்கு எழுதுகிறேன். வேத வசனம் உங்களுக்குள் நிலைத்திருக்கிறது. அதை நீங்க கேட்கறதுனால பலவான்கள் அல்ல, அதுல அந்த வசனத்தை கடைபிடிக்கிறதுல நினைச்சிருக்கிறீங்களே, அப்படி கடைபிடிச்சு வாழக்கூடியவங்கலாம் பலவான்கள் என்று வேதம் சொல்லுது. தேவ ஆவி நம்மில் வரும்போது நம்ம ஆத்மாவில ஒரு பலன் நமக்கு கிடைக்கும். அது மட்டுமல்ல, கவனிங்க, நாம் ஜெபிக்கும் போது நாம் பலன் அடைகிறோம். இஸ்ரவேல் தேசத்துல கழுகுகளிலே பல வகையான கழுகுகள் உண்டு. அதுல பிணங்கொத்தி கழுகுன்னு ஒண்ணு இருக்குது. அது பிணத்தை மட்டும்தான் சாப்பிடும். ஆனால் பலவிதமான கழுகுகள் இருக்கிறது. அதில் குறிப்பாய் ஒரு வகையான கழுகுகள் இருக்கிறது. அந்த கழுகு நம்ம பண்ணோம். சிவந்த சமுத்திரம் இருக்குது அல்லவா? இஸ்ரவேல் ஜனங்கள் கானானுக்கு போகும்போது இந்த கடலை கர்த்தர் மோசேயை கொண்டு கலந்தால் அந்த அடிப்படையில் தான் கடலை கடந்து போனாங்க. இந்த கடலிலே அந்த கடுகு என்ன பண்ணுச்சோம், அப்படியே பறந்து வந்து என்ன பண்ண சொன்னா அந்த கடலிலே அது கொஞ்சம் ரெக்கைகள் எல்லாம் நினைச்சுக்கிட்டு பறந்து போயிட்டாங்க. அப்படி பறந்து போகும்போது உப்பு தண்ணி அதுக்குள்ள இருக்குது. முக்கியமா நினைச்சுக்கிட்டு போய் என்ன பண்ணுச்சோன்னா ஒரு மலையில போயிட்டு அதனுடைய கூடுகளுக்குள்ளே அது தஞ்சமாகிவிடும். ஒரு 40 நாட்களுக்கு அந்த கூட்டை விட்டு அது வெளியே வரவே வராது. அந்த கூட்டுக்குள்ளேயே இருக்கும். அப்ப என்ன ஆகுச்சுன்னா, இந்த உப்பு தண்ணீரினால அந்த சீக்கிரத்துல முடியெல்லாம் ஒரு மாதிரி தளர்ந்து போயிடும். அப்ப என்ன பண்ணுவான், அந்த மூக்கு பகுதியில இருந்து அது குத்தி என்ன பண்ணுச்சோன்னா அந்த இறகையெல்லாம் புடுங்கி கீழே போட்ட பிறகு அப்படியே ஒரு மாதிரி பார்க்கறதுக்கு பட்டியா இருக்கும். முட்டாச்ச முடி அப்படியே இருக்கும். அது மாதிரி அப்படியே இருக்கும். அது காலப்போக்கில் என்ன ஆகுச்சுன்னா, அது காத்திருக்க அந்த முடி கொஞ்சமா முளைக்க ஆரம்பிக்கும். அந்த முடி முளைக்க ஆரம்பிக்கும் போது உடம்புல ஒரு வகையான பலன் வரும். ஆதில எப்படி உயரமாய் பறந்ததோ அதை விட அது உயரமா பறக்கும். அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய பலன் அதற்கு உண்டாகும். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து. அப்போ கர்த்தருக்கு ஒரு மனிதன் பலவான் என்று சொன்னால் அவன் கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும். காத்திருக்கும் போது ஒரு மனிதன் பலன் அடைகிறான்.
ஜெபிக்கிறவங்க நிச்சயமா பலன் அடைவாங்க. ஆனா ஜெபிக்காதவங்க நாளுக்கு நாள் பலவீனப்பட்டு போவாங்க. ஜெபிக்கிறவங்க சிந்தனைகளை மாற்றம் உண்டாகும். நீங்க ஜெபிக்காவிட்டால் உங்கள் எண்ணங்கள் மாறாது, உங்கள் சிந்தனைகள் மாறாது, உங்கள் யோசனைகள் மாறாது. எப்போதுமே மரண நினைவுகள் தான் உங்களுக்கு வந்து கொண்டு. ஆனால் தான் ஜெபிக்கணும். ஜெபிக்கும் போதுதான் ஆவின் சிந்தனை உங்களுக்கு உண்டாகும். சமாதானமா வாழணும், உயிர் வாழணும், பிழைக்கணும், நல்லா இருக்கணும், அந்த எண்ணம் உங்களுக்கு உண்டாகும். நீங்க ஜெபிக்கலன்னா உங்க எண்ணங்கள் மாம்சத்துக்கு ஏதுவா இருக்கும். உலக பிரகாரமா யோசிப்பீங்க, நல்ல எண்ணங்கள் உங்களுக்குள் வராது. அப்போ ஜெபம் முக்கியமானது. ஒரு மனிதன் ஜெபிக்க ஜெபிக்க அவர் வாழ்க்கையிலே பலன் அடைகிறார். பைபிள் சொல்லுது, ஒரு மனிதன் ஸ்தோத்திரிக்கிறோம் பலன் அடைந்த ஒரு மனுஷன் என்ன பண்ணுவான்? கர்த்தர் அவருடைய நாள் வருகிற வரைக்கும் அந்த விசுவாசி காத்திருக்காரு. கர்த்தர் ஒரு மனிதனை உயரத்துக்கு கொண்டு போகிற வரைக்கும் ஒரு கடுகு காத்திருக்கும். அதே மாதிரிதான் காத்திருக்கிற ஒரு விசுவாசி பலனாய் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருப்பாங்கன்னா கர்த்தர் தம்முடைய நாட்களை நேரங்களை நம்முடைய வாழ்க்கையில விளங்க பண்ணி அவர் நமக்கு ஒரு நன்மை செய்கிற வரைக்கும் விசுவாச பிள்ளைங்க காத்திருக்கிற அனுபவம் நமக்கு இருக்கும். இதுதான் பலப்பட்ட ஆத்துமக்கள் கிடைக்கும். கவனிங்க. அப்போ இப்பேற்பட்ட ஒரு பலவான் சிம்சோன் பைபிள் சொல்லுது, அவன் கண்கள் பிடுங்கப்பட்டு உடம்பெல்லாம் உபத்திரப்பட்டு அவன் கைகளில் விலங்க மாட்டப்பட்டு மொட்டை அடிக்கப்பட்டு அவன் மிகவும் மோசமான நிலைமைக்கு தள்ளப்பட்டான் என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். சரி, ஏன் என்ன காரணம்? இவ்வளோ பெரிய பலவான் இப்படி பலவீனமாய் போனானே, அதற்கு என்ன? எப்பவுமே நம்ம நாளுக்கு நாள் பலத்துக்கு மேல் பலன் அடையணும். பைபிள் பலத்தின் மேல் பலம் என்று பைபிள் சொன்னாங்க. நம்ம பலத்தின் மேல் பலன் அடையணும், வளர்ச்சிக்கு மேல் வளர்ச்சி அடையணும். ஆனா பலத்துக்கு கீழ் நாம் குறைந்து விடக்கூடாது. ஒரு சிங்கம் தன் தைரியத்தையும் தன் பலத்தையும் இழந்து விடுமானால் அது சத்துருக்களுக்கு கொண்டாட்டமாகும். அதே போல தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிற நீங்களும் பலத்திலே குறைந்து விடுவோமானால், ஜெப வாழ்க்கையில குறைந்து விடுவோமானால், கர்த்தரோடு இருக்கிற ஐக்கியத்திலே நீங்களும் நானும் குறைந்து விடுவோமானால் அது சத்துருவுக்கு கொண்டாட்டமாய் மாறிவிடும். ஆனால் விசுவாச பிள்ளைங்க பலன் அடையுமே தவிர பலவீனப்படக்கூடாது. நீங்கள் வளரணுமே தவிர ஒரு வளர்ச்சியில குறைவுகள் ஏற்படும். நீங்கள் நிறைவை நோக்கி பயணிக்கணுமே தவிர குறைவை நோக்கி நீங்கள் பின்னுக்கு நீங்கள் தள்ளப்பட்டு விட. ஏன்? எப்படி? பைபிள் சொல்லு, நியாயாதிபதிகள் 13:1 வேதம் சொல்லி இஸ்ரவேல் மக்கள் கர்த்தருடைய பார்வைக்கு மறுபடியும் பொல்லாப்பு செய்தார்கள். நீங்க நியாயாதிபதி புத்தகத்தை படிக்க போனீங்கன்னா அடிக்கடி அந்த நியாயாதிபதி புத்தகத்தை சொல்லக்கூடிய வார்த்தை, நீங்கள் எகிப்திலிருந்து ஜனங்கள் புறப்பட்டு வந்த நாள் இருந்தே நீங்க முழுக்க முழுக்க இஸ்ரவேலை குறித்து படிச்சீங்களா? அடிக்கடி பாவம் பண்ணுவாங்க, செஞ்ச பாவத்தை பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா நியாயாதிபதி புத்தகத்துல வரும்போது திரும்ப 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 கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதே செய்தார்கள். கர்த்தருடைய பார்வைக்கு திரும்ப திரும்ப பொல்லாப்பானதே செய்தார்கள். எது பொல்லாப்பு? ஒரு மனிதனுக்கு தவறு என்று தெரிந்ததை, இது தப்பு அப்படி தெரிஞ்சதை, தெரிந்த தவறையே திரும்ப திரும்ப செய்கிறானே, அதுக்கு பேர் தான் பொல்லாப்பு. பொல்லாப்புனா வேற ஒண்ணுமே கிடையாது. தப்புன்னு தெரிஞ்ச விஷயத்த துணிகரமா திரும்ப திரும்ப செய்யறாங்க. அதுதான் ஆண்டுடைய பார்வையில பொல்லாப்பா இருக்கிறது. ஒருத்தர் திரும்ப தப்புன்னு தெரிஞ்ச விஷயத்த திரும்ப திரும்ப செய்வதற்கான காரணங்கள் என்ன அப்படின்னா அவங்களுக்குள்ள தேவ பயம் இல்லை என்று. தேவ பயம் இல்லாதவங்க செஞ்ச தப்பு திரும்ப திரும்ப செய்வாங்க. பேசுற தப்பான பேச்சை திரும்ப திரும்ப பேசுவாங்க. எடுத்த தப்பான முடிவு தான் திரும்ப திரும்ப. காரணம் அவனுக்குள்ள தேவ பயம் இல்லை. அப்ப தேவ பயம் உள்ளவர்கள் தப்பு பண்ணுவாங்க தான், ஆனா திரும்ப திரும்ப பண்ண மாட்டாங்க. அப்ப இந்த ஜனங்கள் திரும்ப திரும்ப செஞ்ச தப்பு என்ன தப்பு பண்ணா? பாகாலுடைய தெய்வங்களை, கானானுடைய தெய்வங்களை வணங்கினான். கானானுடைய தெய்வம் பாகால், அஸ்தரோத்து. அதற்கு பலிபீடங்களை கட்டி அந்த பலிபீடங்களிலே தொழுகை செய்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் உடன்படிக்கை பெற்றவங்க, வாக்குத்தத்தத்தை பெற்றவங்க, கானானை நோக்கி பயணிக்க கடவுளால் அற்புதங்களாக கொண்டு வரப்பட்டவங்க. ஆனால் அப்பேற்பட்ட இந்த ஜனங்கள் உடன்படிக்கை தூக்கி எரிந்துவிட்டு கானானியர்கள் ஆராதித்த அதே தெய்வத்தை என்ன செஞ்சாங்கன்னா அவர்கள் ஆராதிக்க ஆரம்பித்தார்கள். பலிபீடங்களை கட்டினார்கள். அந்த கானானிய தெய்வங்களுக்கு தன் பிள்ளைகளை பலி கொடுத்தார்கள், தீ மிதித்தார்கள். இப்படிப்பட்ட காரியங்களை அவர்கள் செய்தார்கள். அப்போ திரும்ப திரும்ப ஆண்டவர் எச்சரித்தார். ஆனால் திரும்ப தான் செஞ்சாங்க. ஆண்டவர் கடிந்து கொண்டார், திரும்ப தான் செஞ்சாங்க. ஆண்டவர் தண்டிச்சு பார்த்தாரு, திரும்ப தான் பண்ணான். எப்பவுமே ஞானம் உள்ளவர்கள் கண்டிக்கும் போது விழிப்படைந்து விடுவார்கள். ஒரு ஞானம் உள்ள விசுவாசி ஒருத்தர் இருந்தாங்கன்னா அவங்க தப்பை எடுத்து சொல்லும் போது அதை திருத்திப்பாங்க, மறுபடியும் தப்ப பண்ண மாட்டாங்க. ஆனால் ஞானம் இல்லாதவர்கள், மூடர்கள் எத்தனை முறை காரியத்தை சொன்னாலும் அதை சரிப்படுத்திக்கணும். காரணம் அவங்களுக்கு அந்த ஞானம் இல்லை.
அப்ப ஞானம் உள்ளவன் எச்சரிக்கும் போது சீர்படுகிறான், தப்பை எடுத்து சொல்லும் போது அதை சரிபடுத்திக் கொள்கிறான். ஆனால் ஞானம் இல்லாதவன் செய்ததையே அந்த தவறை செய்து கொள்ளும். ஆண்டவர்களை கண்டித்தார், மறுபடியும் அதான் செஞ்சான். ஆண்டவர் எச்சரித்தார், திரும்ப அதான் செஞ்சாங்க. ஆண்டவர் தண்டித்தார், திரும்ப அதான் செஞ்சாங்க. வேதத்தில் தாவீது தண்டிக்கப்பட்ட போது விழிப்பாகிவிட்டார். ஒரு பிள்ளை மரித்து விட்டது. தாவீது ஒரு தப்பு பண்ற, பிள்ளை மரித்து போய்விட்டது. உடனே தாவீது உஷாராயிட்டார். ஓகோ, நம்ம செஞ்ச பாவத்துக்கு நியாய தீர்ப்பு கிடைச்சது, இனிமேல் தப்பு பண்ணணும்னு சொல்லி தாவீது தன் தப்பு மாத்திக்கிட்டார். தண்டனை வரும்போது மாத்திக்கிட்டார். ஆனா பைபிள்ல பாருங்க, நிறைய பேர் தண்டிக்கப்பட்டாலும் தன் தவறை மாற்றிக்கொள்ளவில்லை. இஸ்ரவேல் பெற்றோருடைய பாவம் சில பிள்ளைகளை பாதிக்கும். பெற்றோர்கள் செய்கிற பாவத்தை பிள்ளைகளிடத்தை 3-4 ஆயிரம் தலைமுறை மட்டும் அவர் ஸ்தோத்திரிக்கிறோம் விசாரணை செய்யக்கூடியவராக இருக்கு. அப்போ நம்ம பிள்ளைகள் நல்லா இருக்குன்னு சொன்னா பெற்றோர்கள் கடவுளுக்கு எதிரான காரியங்களை செய்யக்கூடாது. உன் பாவம் பிள்ளையை பாதிக்கும். அப்பா அம்மா செய்யற பாவம் பிள்ளைகளை தாக்கும். அப்பா அம்மா கர்த்தருக்கு பயப்படாம வந்தீங்கன்னா அது பிள்ளைங்களுக்கு வீண் செலவு கொண்டு வரும், பிள்ளைங்களுக்கு வியாதியை கொண்டு வரும். நீங்க கரெக்டா இருந்த பாருங்க, உங்க பிள்ளைங்க கரெக்டான முறையில கர்த்தர் நடத்துவார். அப்போ நம்முடைய பிள்ளைகளுடைய ஆரோக்கியம், நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கை யாருடைய கரத்தில் இருக்குதுன்னா நான் வாழ்கிற பெற்றோராகி நான் வாழ்கிற விதத்துலதான் இருக்கிறேன். அப்போ பிள்ளைங்க நல்லா இருக்குதுன்னு சொன்னா பெற்றோர்கள் நீங்கள் ஸ்தோத்திரிக்கும் பிள்ளைகளுக்கு சரியா வழியிலே வாழ்ந்து சரியான வழியிலே நடக்கணும். பைபிள் சொல்லுது, அப்போ இஸ்ரவேல் கர்த்தரின் பாதைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். அதனால கர்த்தர் என்ன பண்ணாருன்னா அவர் எதிரிகள் கருத்தை ஒப்பு கொடுத்தார். எத்தனை வருஷம்? 40 வருஷம் பெலிஸ்தியர்கள் அவர் ஆட்சி செய்தார்கள், ஆண்டார்கள், சேதத்தை உண்டாக்கினார்கள். ஈப்ரூல 40 என்பது மெம் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? குழப்பம், கடல் அலை, ரத்தம். அப்படின்னா என்ன? 40 என்றால் ரத்தம் அர்த்தம். அப்ப ரத்தம் சிந்த வேண்டிய சூழ்நிலை அவங்களுக்கு ஏற்பட்டது. ஒரு குழப்பத்துக்குள் ஆக்கப்பட்டார்கள். அந்த குழப்பத்தை அகால மரணத்தை சந்தித்தார்கள். தன்னுடைய நன்மைகளை இழந்தார்கள். அவங்களுக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் அடைபட்டு போனது. அப்போ கர்த்தருடைய பிள்ளைங்க நாம் பொல்லாப்பு செய்யும் போது அதனால நமக்கு நன்மை உண்டாகாது, அது தீமையாகத்தான் மாறும். கவனிக்கணும், இந்த சிம்சோன் எப்படிப்பட்டவன்? ஃபர்ஸ்ட் நல்லா கவனிக்கணும். ஆண்டவர் ஸ்தோத்திரிக்கிறோம், சிம்சோன் பிறகு தரிசனத்தை தந்து சிம்சோன் பிறந்தார். ஆண்டவர் 2 முறை தூதனானவர் தரிசனமாகி சிம்சோனுடைய தாயோடு பேசுகிறார், மனோவாவோடு கூட பேசுகிறார். எப்படி மரியாளுக்கும் யோசேப்புக்கும் தனித்தனியாக ஆண்டவருடைய தூதன் தரிசனம் கொடுத்தானோ அதே போலதான் மனோவாவுக்கு தரிசனம் கொடுத்தார். முதல்ல அவங்க மனோவாவுடைய மனைவிக்கு தரிசனம் கொடுத்தார். அப்போ தரிசனமாகி தரிசனத்தினாலே சொல்லி பிறந்தவன் தான் சிம்சோன். சரியா? அப்போ இப்படிப்பட்ட மேலான சாக்கியத்தை பெற்ற இந்த சிம்சோன் கடைசியிலே பலவீனமாக கவனிக்கணும். இரண்டாவது, சிம்சோன் எப்படி பிறந்தான்? சட்டதிட்டங்களோடு அவன் பிறந்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. அவன் பிறப்பிலே நோக்கத்தை சுமந்து கொண்டே பிறந்தான். கவனிக்க, ஆண்டு எல்லாருமே ஒரு நோக்கத்தோடு தான் அந்த உலகத்துல படைச்சிருக்காரு. இருக்கிற எல்லாருமே நம்ம நோக்கம் இல்லாம ஆண்டு எதுவுமே படைக்கணும். எல்லாரும் ஒரு நோக்கத்தோடு தான் ஆண்டு படைத்திருக்கிறார். ஒரு நோக்கத்தோடு தான் இந்த பூமிக்கு நம்மை கொண்டு வந்திருக்கிறார். ஒரு நோக்கத்தோடு தான் தாயின் கருவிலே ஆண்டவர் நம்மை உருவாக்கினார். பைபிள் சொல்லுது, ஸ்தோத்திரிக்கிறோம், ஆண்டவர் சிம்சோன் மீது ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். உதாரணத்துக்கு நம்ம வீட்டுல எந்த பொருளை வாங்கினாலும் ஒரு நோக்கத்தோடு தான் ஒரு பொருளை வாங்குறோம். ஒரு பேனா வாங்குறோம், ஒரு நோக்கம் இருக்கு, எழுதணும். அப்போ நீங்க நோக்கத்தோடு வாங்கக்கூடிய பேனா எழுதாவிட்டால் என்ன சொல்லுவாங்க? அது என்ன பேர் வைப்போம்? ஒரு பொருள் பயன்படாவிட்டால் அதுக்கு வைக்கிற பேர் என்ன? வேஸ்ட். ஒரு பொருள் பயன்படாது, அதுக்கு பேர் என்ன பேர்? அப்ப விசுவாசி கூட கடவுளுக்கு பயன்பட வேண்டும். அப்ப எதுக்குமே பயன்படனா என்ன பேர் தான்? அப்ப வேஸ்டான விசுவாசிகள் சபையில இருக்கிறோம். எதுக்குமே லாபம் கிடையாது. எதுக்குமே எனக்கு மட்டுமே நான் லாபம், கடவுளுக்கு எந்த வகையுமே லாபம் இல்லாமல் இருக்கும். அப்ப விசுவாசிக்கு வேஸ்டான பொருள் மாதிரி சர்ச்சையில் இருக்க மாட்டாங்க. வேஸ்டான பொருள் தூக்கி எங்க போகணும்? குப்பத்தொட்டியில் தான் போகணும். அப்ப அது மாதிரி தேவ சாயலாய் படைக்கப்பட்ட ஒரு குப்பை தொட்டிலே பயனில்லாமல் இருக்கிற ஒரு பொருளை போல் நான் இருக்கக்கூடாது. நான் கடவுளுக்கு பயன்படவே. அதுதான் ஒரு ஜீவனை கொடுத்து வச்சிருக்கிறேன். அதுதான் உன் பலன் கொடுத்து வச்சிருக்கிறேன். உடம்புல சத்துவத்தை கொடுத்து வச்சிருக்காரு. சத்துவமெல்லாம் உனக்கு அவரு கொடுக்கும்போது நீ அவருக்காக எதுவுமே செய்யலாம். எப்படி பைபிள் சொல்லு, சம்பாதிக்கத்தக்க சத்துவத்தை அவர் தான் கொடுத்திருக்கிறார். அப்ப எல்லாத்தையும் அவரு கொடுத்தாரு. ஆனா அவருக்கு மட்டும் நான் பயன்படல. நாளைக்கு எப்படி நீங்க நல்லா இருக்குன்னு சொல்லி ஓடணும். நாளைக்கு பலவீனப்பட்டு கீழே கொடுத்தா என்ன பண்ணுவோம்? யோசிச்சு பாருங்க. நீங்க நல்ல கை காலம் ஆரோக்கியமா இருக்கு, ஓடுற எல்லாம் செய்யும். நாளைக்கு நீ செய்யற தப்புக்காக ஆண்டு உங்களை தண்டிச்சு ஒரு படுகளை கொண்டு போனாங்கன்னா நீ என்ன பண்ணுவீங்க? யோசிச்சு என்ன பண்ண முடியும்? என்ன பண்ண முடியும்?
நீ அழுவ. அப்பான்னு சொல்லி நீ நல்லா இருக்கும்போது என்ன பண்ண கேட்டா என்ன பண்ணு? நீ பாஸ்ட் வர வைப்பீங்க, பாஸ்ட் வந்து கேட்பாரு நீ நல்லா இருக்கும்போது நான் கண்டிப்பா கேட்பேன். நீங்க நல்லா இருக்கும்போது செய்யாம விழுந்து போய் எனக்கு கூட்டினா கண்டிப்பா நீங்க நல்லா இருக்கும்போது என்ன பண்ண சொல்லு. நீ எழுந்து என்ன பண்ணுவ? பத்துங்கிறது நல்லது. நான் இப்படிதான் மனசுல நினைப்பேன். கண்டிப்பா நீ உயிரோட இருக்கும்போது என்ன பண்ண? கீச்சினி உட்கார்ந்த போன வந்த இப்படிதான் இந்த வேற என்ன பண்ண கண்டு. அப்போ கடவுள் நல்லா ஒண்ணு வச்சிருக்கிறான்னா நீ தப்பு பண்றதுக்காக உங்க கடவுள் வைக்கல. நீ அவர் விட்டு ஓடுவதற்காக உங்க கர்த்தர் இன்னைக்கு நினைச்சு உன் பாவத்துக்காக உன்னை தண்டிக்க ஆரம்பிச்சாருன்னா நீ படுக்கல விழுந்து போன்னு வச்சுக்க. என்ன பண்ணு யோசித்து பாருங்க. அவர் இறங்கினா தான் உங்களுக்கு சோகம். அவர் இறங்கலாம் உன் நிலைமை. அப்ப என்ன பண்ணுவோம்? அப்ப எங்க ஓடுவ நீ? அப்படி எங்கடா பண்ண நீ? ஆண்டு பார்த்து தான் வரல. அப்ப ஆண்டு இறங்குவாரு. ஏன்னா அவர் இறக்கம் நல்ல மாதிரி அவரு அல்ல. அவர் இருந்த மென்மையானது. ஆனா அந்த நிலைமைக்கு போவேன். அப்ப அந்த நிலைமைக்கு போகாம கர்த்தர் நம்மள எவ்வளவு பெருனா வச்சு யோசித்து பாருங்க. அந்த பெருனா கர்த்தருக்கு நேரத்தை கொடுக்காம போறோம். கர்த்தருடைய காரியத்துல பங்களிப்பு. அப்ப நாளைக்கு விடுத்து போனா இந்த உலக கருத்து நீ செய்வதை கருத்து யார் செய்வாங்க? நீ வேற வேலைன்னு ஓடுறோம். எதுக்குமே நேரத்தை கொடுக்க முடியல. ஆனா நாளைக்கு நீ பழகிக்க முடியும். உன் நிலைமை என்ன யோசிப்பாரு? எப்படி? அப்ப கடவுள் உங்களுக்கு பலனா வைக்கும் போதே கொஞ்சமாச்சும் கடவுளுக்கு நேரத்தை கொடுக்கும். கொஞ்சமாச்சும் உங்க பங்களிப்பு. இதுக்காக ஓட வச்சுங்க, அதுக்காச்சும் நேரத்தை கொஞ்சமாச்சும் அவங்க சமூகத்துல கொஞ்சம் நேரத்தை கவனத்தை கொஞ்சம் செலுத்து. இஸ்ரவேல் ஜனங்கள் தண்டிக்கப்பட்டாலும் அவர்கள் சீர்படுத்த ஆண்டு கரத்துல விடுவது பயங்கரமா இருக்குமா? எப்படி இருக்குமா? ஆண்டு கிட்ட அடி வாங்குறது. ஆண்டு ஒரு மனுஷன் சீக்கிரமா அடிக்க மாட்டேன். பைபிள் சொல்லுது துக்கிரிகளுக்கு தக்க தண்டனை சீக்கிரமா நடக்காதபடினால மனுஷன் இருதயம் துணிகரம் கொண்டு இருக்கிறார். ஆண்டு இரக்கத்தை சீக்கிரமா கொடுப்பார், சீக்கிரமா மன்னிப்பார், சீக்கிரமா இறங்குவார். ஆனா சீக்கிரமா ஒரு மனுஷன் தண்டிக்க மாட்டேன். தண்டிக்கிறது கேட்டாதான் தண்டிப்பார். அது எழுதிருமா? நீ செத்து நரகத்துக்கு போயிருக்கூடாது. இங்கே உங்களுக்கு தண்டனை கொடுத்துருவாங்க. நீதிமானுக்கு பூமியிலே சரி கட்டப்படும். ஏன் தெரியுமா? உன் மேல இருக்கிற அன்பு. நீ 1000 கட்டணா இருந்தாலும் நரகத்துக்கு போயிருக்கூடாது. என் பிள்ளைங்க இந்த பூமியில உன் தவறுக்கான தண்டனையை பூமியிலே கொடுத்து அதை கட்டு தண்டிக்கப்பட்டா ஓகே. ஆனா தண்டிக்கப்பட விட்டாங்க நீ அங்க போய் தண்டனை அனுபவிக்கணும். இஸ்ரவேல் மக்கள் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தாங்க. அப்ப கர்த்தர் சட்ட திட்டங்களோடு ஒரு நோக்கத்தோடு தான் சிம்சோனை இந்த உலகத்துல கர்த்தர் படைத்தார். அப்ப நீங்களும் நானும் பிறந்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. ஒரு நோக்கம் இருக்குது. நன்மை செய்ய, கடவுளுக்காக வாழ, கடவுளுக்காக ஓட, ஏதாச்சும் கடவுளுக்காக செய்யத்தான் ஆண்டவர் உங்களையும் இந்த பூமியில ஜீவனோடு வச்சிருக்காரு. நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இந்த நோக்கத்தால உதாசீனப்படுத்தணும். ஓ நீ எதாவது படிச்சுட்டு போய நான் வேஸ்ட தயாரிப்பேன் அப்படின்ற மாதிரி போய்கிட்டு இருக்கும். அடுத்தது சிம்சோன் சட்ட திட்டங்களோடு இப்படிதான் வளர்க்கணும் என்ற விதிமுறைகளோடு கொடுக்கப்பட்டார். எப்படி? இப்படிதான் வளர்க்கணும். அங்க கொடுக்கும்போது சொல்றாரு உன் பிள்ளை மேல சாவன் கத்தி படக்கூடாது, திராட்சை நீ குடிக்காத, இப்படிதான் வளர்க்கணும்னு சொல்லி அந்த விதிமுறைகளோடு கர்த்தர் சிம்சோனை வளர்க்க சொல்லுங்க. இவங்க எப்பவுமே ஆண்டவர் எல்லாருக்கும் ஒரு விதிமுறையோடு வளர்ந்தாத்தான் ஒழுங்கா வளரும். ஒரு விசுவாசி ஒழுங்கா வளரணும்னு சொன்னா நீங்க விதிமுறையை ஃபாலோ பண்ணா ஒழுங்க விதிமுறையை ஃபாலோ பண்ணா நான் ஒழுங்கடைய விரும்புறேன்னு அர்த்தம். நீங்க ஒழுங்கடைய விருப்பப்படல நான் காலமால இப்படியே இருக்க விரும்புறேன்னு அர்த்தம். நீங்க சட்ட திட்டத்தை மதிக்கிறேன்னா நான் காலமால இப்படியே இருக்க விரும்புறேன். அப்போ நியாயப்படி சீர்பட்டு வாழ நினைக்கிறவங்க விதிமுறைகளை ஃபாலோ பண்ணுவாங்க, சட்டமுறைகளை ஃபாலோ பண்ணுவாங்க. அப்ப சட்டமுறைகளுக்கு உட்பட்டு நீங்க வளரலன்னா நீங்க ஒழுங்கான விசுவாசியா வளர முடியாது. நீங்க சீர்பட முடியாது உங்களால. அப்ப சிம்சோன் இப்படித்தான் வளர்க்கப்பட வேண்டும். ஆனால் காலப்போக்கில் சிம்சோன் எல்லாவற்றிலும் எதிர்மாறாய் நடந்து கொள்ள ஆரம்பித்தார். பைபிள் சொல்லுது சிம்சோனுக்கு கர்த்தர் ஆசீர்வாதத்தை அவர் சிம்சோனை ஆசீர்வதிச்சார். எப்படி ஆசீர்வதிச்சார்? வல்லமை தந்து, வரவை தந்து, பெலனை தந்து சிம்சோனை கர்த்தர் ஆசீர்வாதமாய் வைத்திருந்தார். ஆனா சிம்சோன் என்ன பண்ணாரு? இந்த ஆசீர்வாதத்தை எல்லாம், இந்த வல்லமைய, இந்த பெலனை அவர் தன் சுய லாபத்துக்காக பயன்படுத்தினானே தவிர அவர் கர்த்தருடைய மக்களுக்கு நியாயம் செய்ய அவர் பயன்படுத்த. சிங்கத்தை போய் கிழிச்சா யாருக்காக கிழிச்சேன்? உன்னை தாக்கு வந்து நீ கிழிச்ச சிங்கத்தை. கழுதை தாரை எடுத்து கொண்டு போட்டேன் யாருக்காக? இவன் பாவம் செஞ்சு மாட்டிக்கிட்டான் அதனால போய் கொண்டு போட்டான். ஆனா மக்களுக்கு நியாயம் செய்வதற்காக சிம்சோன் தன் பலத்தை அவர் பிரயோஜனப்படுத்த. இது என்ன தெரிகிறது? கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வல்லமைய, அதிகாரத்தை நாம் நம்ம சுயலாபத்துக்காக அதை பயன்படுத்த, கடவுளுடைய மகிமைக்காக நாம் அதை பயன்படுத்த. அப்ப இப்பேற்பட்ட சிம்சோன் கடைசி அவன் நிலைமை எப்படி ஆனது, எப்படி பலவீனப்பட்டு போனான் என்று சொன்னார். இன்னும் 10 நிமிஷம் முடிச்சிருக்க. பைபிள் சொல்லு அவன் கண்கள் பிடுங்கப்பட்டது. என்னவா? முதல்ல அவன் முடி துண்டிக்கப்பட்டது. அவன் மொட்டை அடிக்கப்பட்டான். சிம்சோன் மொட்டை அடிக்கப்பட்டால் மொட்டை அடிக்க கூடாது, முடி கட் பண்ணவும் கூடாது. ஆனா சிம்சோனுடைய முடி நாச்சு. முடி
முடி என்பது எது கிடையாதுன்னு சொன்னா சொத்திரிக்கிறோம். தலையில கத்தி படக்கூடாது, ஆனா தலையில கத்தி பட்டது. கத்தி என்பது பாவத்திற்கு கிடையாது, தலை என்பது சிந்தனை கிடையாது. அப்போ சிம்சோன் தன் தலைமுடியை இழந்தார் என்று சொன்னால் தன் ஆவிக்குரிய சிந்தனைகளை அவன் இழந்து விட்டான். அவன் ஊழிய சிந்தனை இல்லை. எதுக்காக அழைச்சோம்? அந்த சிந்தனை இல்லை. அவன் சிந்தனை எல்லாம் எப்போதுமே அந்நிய பெண்களோடு கூட அவன் பழக வேண்டும். மாம்ச சிந்தனைக்கு உட்பட்டவனாய் அவன் மாறிவிட்டான். மாம்ச சிந்தை மரணத்தை கொண்டு எப்போதுமே கர்த்தர் கொடுத்து கொஞ்சமாட்ட சிந்தை. நீ யாரு, எதுக்காக அழைக்கப்பட்டோம், என கடவுள் யார் அழைச்சிட்டாரு, இது மாதிரி சிந்தனை துணியான கூட இல்லைன்னா வாழ்க்கையில நம்ம சீர்கட்டு. பரிசு ரெண்டாவது, அவன் கண்கள் பிடுங்கப்பட்டது. என்னாச்சு? ஒரு மனுஷனா உயிரோடு கண் எப்படி பிடுங்கிருப்பாங்க யோசிச்சு பாருங்க. எப்படி பிடுங்கிருப்பாங்க கண்? யோசித்து பாருங்க. உயிரோடு ஒரு மனுஷனை கையை காலை கட்டிட்டு அவன் கண்ணை என்ன பண்ணாங்க? ரெண்டு கண்ணை பிடுங்கி எடுத்தாங்க. கண் என்பது தரிசனத்திற்கு கிடையாது. எது கிடையாது? அவன் தரிசனத்தை இழந்தான். கண்ணை இழந்தவன் தரிசனத்தை கிடையாது. கண் கெட்ட பின்பு சூரிய நமஸ்காரம் சொல்லுவாங்க. அது மாதிரி சிம்சோன் தன் கண்களை இழந்தான். அப்படின்னு தரிசனத்தை இழந்தான். அவனுக்கு கடவுளை குறித்த எந்த தரிசனத்திற்காக அழைக்கப்பட்டானோ, எந்த திட்டத்திற்காக அழைக்கப்பட்டானோ, எந்த ஜனங்களுக்கு நீதி செய்ய, எந்த ஜனங்களுக்கு ரட்சகனாய் வர அழைக்கப்பட்டானோ அந்த தரிசனத்தை சிம்சோன் இழந்து போனான். சபைகள் தரிசனத்தை இழந்து விடக்கூடாது. நம்ம தரிசனத்தின்படி போனோம். தரிசனம் இல்லாத ஜனங்கள் சீர்கெட்டு போயிருப்பாங்க. நமக்கு ஒரு தரிசனம் இருக்கும். நமக்கு எந்த விதமான தரிசனம் இல்லைன்னு சொன்னா நீங்க வளரவும் முடியாது. அந்த தரிசனம் இல்லாத மனிதன் சீர்கெட்டு போயிருப்பான். மூன்றாவது, பைபிள் சொல்லுது அவன் கைகளிலே விலங்கு மாட்டினான். என்ன பண்ணாங்க? கை என்பது எது கிடையாது சொன்னா, கை என்பது ஸ்தோத்திரிக்கிறோம் பாதுகாப்பிற்கு கிடையாது. கை என்பது அதிகாரத்துக்கு கிடையாது. சிம்சோன் தன் அதிகாரத்தை இழந்தான். தன் வல்லமை கை என்பது ஆசிரியர் பலத்த கரத்தினால் உன்னை மறைப்பேன் என்று ஆண்டவர் சொன்னார். அப்ப கை என்பது வல்லமை கிடையாது, கை என்பது பாதுகாப்பு கிடையாது, கை என்பது அதிகாரத்துக்கு. அப்போ சிம்சோன் தன் வல்லமையை இழந்தான், தன் அதிகாரத்தை இழந்தான். இவன் ஆளுகை செய்ய வேண்டியவன், ஆனால் இவன் அநேகரால் ஆளுகை செய்யப்பட்டான். தன் கைகளை அவன் இழந்தான். அடுத்தது அவன் கால்களிலே விலங்கு மாற்றப்பட்டது. கால் என்பது எது கிடையாது? கர்த்தருடைய பாதையை ஓடுவதை காட்டுகிறது. நமக்குன்னு உலகத்துல கடவுள் பாதை வச்சிருக்கல. உலகத்துக்கு ஒரு பாதை இருக்கு. உலக அநியாயமான பாதையில போகும். ஆனா அவர்கள் செய்கிற அதே பாதையில நீங்களும் நானும் பயணிக்க கூடாது. அவங்க வாழ மாதிரி நீங்களும் நானும் வாழ. நமக்கும் ஒரு பாதை, இடுக்கமான வாசல், நீதியின் பாதை நமக்கு உண்டு. அதை விசாரித்து எந்த வழியா போலான்னு சொல்லி அதை விசாரித்து நமக்கு நன்மை உண்டாகக்கூடிய அந்த நலமான பாதையில தான் நம்ம வளர்ச்சி உண்டாகக்கூடிய அந்த பாதையில தான் நம்ம போய் ஆகும். ஆனா சிம்சோன் தவறான பாதையை அவன் தேர்ந்தெடுத்து அதிலே ஓடி போனான். அப்பேற்பட்ட காரியங்களை அவன் செய்தான். அதனால கண்கள் பிடுங்கப்பட்டது, கைகளில் விலங்கு மாட்டப்படுது. எல்லாம் இதுக்கெல்லாம் என்ன காரணம் என்று சொன்னால் அவனுடைய செய்த பாவங்களை சொல்லி நான் முடிச்சிடறேன். முதலாவது, அந்நிய ஸ்திரீகள் மேலே அவன் ஆசை வைத்தான். எது மேல ஆசை வச்சான்? யாருக்கு மேல அவனுக்கு ஆசை வந்தது? பெலிஸ்திய பெண்கள், உடன்படிக்கை இல்லாத பெண்கள், வாக்கு தத்தத்திற்கு அவர்கள் தூரமானவர்கள். சரிங்களா? விருத்த சேதனத்திற்கு அவர்கள் தூரமானவர்கள். ஆனால் அப்பேற்பட்ட இவர்கள் ஒரு விருத்த சேதனம் இல்லாத ஒரு பெண்ணுக்கு ஒரு பெலிஸ்தியருடைய குடும்பங்களிலே ஒரு பெண் மேலே அவன் ஆசை வைத்தான். பெண் மேல இவன் ஒரு பெண் மாத்திர அநேக பெலிஸ்திய பெண்கள் மேலே அவன் தினாத்துக்கு போகும்போது அங்கே ஒரு பெண்ணை கண்டான். எல்லா பெண்களை கண்டு அந்த பெண் மேலே, பெலிஸ்திய பெண்கள் மேலே அவன் ஆசை வைத்தான். இதுதான் அவன் செய்த முதல். அவன் பெருமிதமாய் போனதுக்கு காரணம், அவன் செய்த முதல் காரணம் அந்நிய பெண்கள் மேலே அவன் ஆசை வைத்தான். என்ன பண்ண? அவங்களோடு கூட திருமணம் செய்ய ஆரம்பித்தான். அவங்களோடு கூட வாழ்க்கைப்பட ஆரம்பித்தான். நிறைய பிள்ளைங்க இருக்கும், நமக்கு நிறைய குடும்பத்துல பிள்ளைங்க இருக்கிறாங்க. நம்ம பிள்ளைங்களை கர்த்தருக்குள்ளதான் திருமணத்துக்கு உட்படுத்துவதை தவிர ஒரு நாளும் கர்த்தருக்கு வெளியே கடவுளை அறியாத குடும்பங்களில் நம்ம பிள்ளைகளையோ திருமணத்துக்குள்ளே நடத்த நாம் முயற்சிக்க கூடாது. மிகப்பெரிய ஆபத்தை கொண்டு உங்கள் பார்வைக்கு அது நலமா இருக்கும். ஃபியூச்சர்ல மாறின்னு சொல்லி மாறினால் உண்டு, ஆனால் மாறாவிட்டால் காலகாலமாய் நீங்கள் தான் கஷ்டம். திருமணம் என்பது ஒரு நாள் வாழ்க்கை அல்ல, 2 மாத வாழ்க்கை அல்ல, அது காலகாலமா வாழக்கூடிய வாழ்க்கை. ஆனா நீங்க திருமண காலத்துல நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். பெற்றோர்கள், வாலிப பிள்ளைங்க நிதானத்தை கடைபிடிங்க. இந்த வாலிப வயசு அவசரப்பட தோணும், நிதானத்தை இழக்க தோணும். நம்ம சுயமா ஒண்ணு சிந்தித்து நாமளா ஒரு முடிவெடுக்கலாம் சொல்லி தோணும். அது ஆபத்துல கொண்டு போயிடும். பெற்றோருடைய வார்த்தைக்கு கட்டுப்படணும், ஜெபிக்கணும், தேவ சித்தத்தை தெரிந்து கொள்ளணும். அந்த அடிப்படையில போனாதான் உங்கள் வாழ்க்கை நலமா இருக்குமே தவிர இல்லைன்னா அது வாழ்க்கை வேறு விதமாய். கலப்பு திருமணம் கூடாது. ஆனா சிம்சோன் கலப்பு திருமணம் செய்து கொள்வதற்கு முயற்சித்து பெலிஸ்திய பெண்ணிடத்திலே அவன் கடந்து அவன் செய்த பாவம். முதல்ல அந்நிய ஸ்திரீகள் மேலே அவன் ஆசை வைத்தான். இரண்டாவது, அவன் சோதனைக்கு அவசரப்பட்டு முடிவெடுத்தான்.
சிம்சோன் என்ன பண்ணாங்க? எல்லாம் சொல்லுங்க, என்ன பண்ண? ஒரு தலைவனுக்கு அவசர உணர்வு வரவே கூடாது. தேவ பிள்ளைகளுக்கு எதிலுமே நிதானம் இருக்குது. பேச்சில் நிதானம் இருக்கணும், செயல்கள் நிதானம் இருக்கணும், வாழ்க்கையை எடுக்கிற முடிவுல நிதானம் இருக்கணும், எல்லாவற்றிலும் நிதானம் வேண்டும். ஆனா சிம்சோன் திருமண விஷயத்துல நிதானத்தை கடைபிடிக்கவில்லை. அவசரப்பட்டு முடிவெடுத்தார். அவசரமான பேச்சு, அவசரமான வார்த்தைகள், அவசரமாக எடுக்கிற முடிவெல்லாம் உங்களுக்கு பிரச்சனையாய் மாறும். உங்களுக்கு உயிருக்கு அது ஆபத்தை கொள்ளும். ஆனால் தேவ பிள்ளைங்க எல்லாவற்றும் நிதானத்தை நடத்தி நிதானமாய் நடக்கிறார், பத்திரமாய் நடக்கிறார். நிதானமா நடக்க எப்படி நடக்கிறான்? ஆனால் எந்த காரியத்தில் அவசரப்படாது, நிதானமா இருக்கு. சிம்சோன் போய் என்ன பண்ணதுமா, அந்நிய பெண்ணோடு அவனுக்கு இது பண்ணா, விக்கிரகத்தை ஆராதிக்கிற பெண்களோடு திருமணம் செய்யும். யோசித்து பாருங்க, நம்ம குடும்பத்துல ஒரு நாள் விக்கிரகத்தை நம்ம அனுமதிக்க கூடாது. விக்கிரகத்தை ஆராதிக்கிறவனுக்கு வேதனை பெருகும் சொல்லி பைபிள் சொல்லி. இன்னைக்கு நிறைய பேர் பாருங்க, வீட்டுல ஒருத்தர் செத்து போயிட்டாங்கன்னா அந்த நாள் சர்ச்சைக்கு வராம விட்டுருவாங்க. நிறைய கிறிஸ்தவ இடறி போயிருக்கிறாங்க. நான் நிறைய இடத்துல கிளாஸ் எடுக்க போறதுனால எனக்கு அது மாதிரி சில காரியமான கேள்விப்பட்டேன். எத்தனையோ குடும்பத்துல ஒருத்தர் செத்து போகும்போது இவங்க என்ன பண்ணணும், அந்த கடமையை இவங்க செய்யணும்னு சொல்லி பிள்ளைங்களுக்கு செய்ய வேண்டிய அந்த கற்பூரம் கொடுத்துரும், ஊதுவத்தி போட்டு பேர்ல என்ன பண்ணாலும் அந்த பிள்ளைங்க சர்ச்சைக்கு வராம விட்டு போயிடறாங்க. நான் சொல்றேன், நீங்க சத்தவனுக்கு ஒரு நாள் நம்ம கற்பூரம் போது என்ன லாபம் உங்களுக்கு யோசிச்சு சொல்லுங்க. செத்து போயிட்டாங்க, கடமை செய்யணும். நீ கடமை செய்யறதுனால அவருக்கு என்ன லாபம் கிடைக்கும்? பதில் சொல்லுங்க. செத்தவனுக்கு நீங்க வீட்டுல கற்பூரம் கொடுத்துறீங்க, சாப்பாடு வைக்கிறீங்க, எல்லாம் செய்றீங்க, ஓகே. ஆனா இதனால அவருக்கு என்ன லாபம்? செத்தவனுக்கு பதில் சொல்லுங்க. நீங்க கற்பூரம் கொடுத்த வாசலை பார்த்து ஏந்து நுகர்ந்து அந்த வாசலை முகர்ந்து ஏந்து வந்து வர சொல்லுங்க. வாய் தர மாட்டேங்கிறீங்க. அப்போ இதனால அவருக்கு தண்டனை குறைக்கப்படுமா? எங்க அப்பா வீட்டுல கற்பூரம் கொடுத்துறாங்க சாமி அப்படின்னா பரவாயில்ல, தண்டனை கம்மி பண்ணுவா. எரிகிற அக்கினி எரிஞ்சுட்டு தான் இருப்பாங்க, தண்டனை குறை போட்டு. அப்போ எதுக்குமே நீ உயிரோடு இருக்கும் போது கடமை செய்தால் அது நல்லது. ஆனா உயிரோடு இருக்கும் போது கடமை செய்யல, செத்த பின்பு என் கடமை செய்ய என்ன பேச கடமை செய்ய கீச்சி நீ என்ன பண்ண போற? நீ கடமை செஞ்சு முழுகினால் நம்ம பிசாசுடி வஞ்சக வேலையது. ஆனா எந்த விசுவாசத்திலும் உங்க கண்களை பிசாசு கூடாக்கி விடாதபடிக்கு ஒரு ரட்சிப்பை நீங்கள் ஜாக்கிரதையா காத்து. உங்க ரட்சிப்பு உங்க கத்து ரட்சிக்கிறாரு. இனிமேல் காத்து கொடுத்தோம் கோட்டை வந்து உங்க கையில், அவருக்கு நஷ்டம் கிடையாது, ஊழியக்காரருக்கு நஷ்டம் கிடையாது, உங்க ஆத்மாவுக்கு தான் நஷ்டம். நீங்க சர்ச்சைக்கு வந்து முத்து பண்ணி யாருக்கு நஷ்டம் நினைக்கிறீங்க? சொல்லுங்க, யாருக்கு நஷ்டம்? எவ்வளவு காலத்துக்கு பூமியில நீ அப்படியே கொடி கட்டி வாங்க, ஒரு நாளைக்கு மறிச்சுதான் போன, எங்க போவேன்? உனக்குதான் வேதனை அதிகம். வயசு துன்மார்க்கரும் தேவனை மறக்கிற சகல ஜாதிகளும் முடிங்க வசனத்தை எங்கயா? யார் யாரு? துன்மார்க்கனுக்கு, இன்னொரு தேவனை மறந்தவனுக்கு, உடன்படிக்கை மறந்தவனுக்கு. நான் ஞானஸ்தானம் எடுத்தவன், நான் ரட்சிக்கப்பட்டவன், நான் சர்ச்சைக்கு போனவன், எல்லாத்தையும் மறந்துட்டு துணிகரமா கடமை சேமிச்சு உபாரணம் பாருங்க, அவனுக்கு தண்டனை. அதனால ஒரு விசுவாசி இடறி போனா அது சபைக்கு நஷ்டம் அல்ல, ஊழியக்காரர்களுக்கு நஷ்டம். நிறைய பேர் ஊழியக்காரர்கள் ஒரு நஷ்டம் அவங்களுக்கு, எல்லா விசுவாசிகளுக்கும் தான் அந்த நஷ்டம். ஏன் ஊழியக்காரங்க வந்து கெஞ்சிராங்க? உங்க ஆத்மாவுக்கு குறித்த அறிவு உனக்கு இல்லை. ஆத்மாவுக்கு குறித்த அறிவு ஊழியக்காரங்க தான் 10 முறை போன் பண்றோம், 10 முறை வர காரணம் நீ கெட்டு போயிடக்கூடாது. வேற ஒண்ணுமே கிடையாது. விசுவாசியை மதிக்காம போற மாதிரி ஊழியக்காரங்க மதிக்காம போக முடியும். ஏன் மதிச்சு வரும்? ஆத்மாவுக்கு குறித்த அறிவு உனக்கு இல்லை. அந்த அறிவு ஊழியக்காரங்க தான் 10 முறை வேற போன் பண்ணலாம். ஆல்ரெடி போய் ஜெபிக்கிற காரணம் எப்படியாச்சும் கெட்டு போயிட போறது. வேற ஒண்ணுமே கிடையாது. சர்ச்சுக்கு நஷ்டம் இல்லை, ஆண்டுக்கு நஷ்டம் இல்லை, ஊழியக்கார நஷ்டம் இல்லை. அது பாட்டுக்கு அந்த வேலை நடக்கும். அவரு வேலையாச்சும் எப்படி விட்டுருவாரு? ஆனா நஷ்டம் யாருன்னா நமக்கு தான் நஷ்டம். ஐயோ ஐயோ நெருப்பு எரியுதே, அங்க கொழுந்து விட்டு நெருப்பு எரியுது. ஐயோ ஐயோ நடனம் தெரியுதே, அங்க கொழுந்து விட்டு. ஆமா, லாஸ்டர் மாமா, பாலராஜ் மாமா எல்லாமே தான் இருப்பாங்க. ஆனா கத்துக்கள் ஒரு நாளும் இந்த பூமியில விக்கிரகத்தின் பக்கமா உங்கள் இருதயம் சாயக்கூடாது. சத்தவங்க பேரை சொல்லி உங்களை யாரும் பிரித்து விடக்கூடாது. நீங்கள் அதில் விழிப்பா இருக்கணும், நீங்கள் அதில் ஜாக்கிரதையா இருக்கணும். உங்க கண்களை சத்துவனை கூடாக்கி விடக்கூடாது. உங்களை நடத்தக்கூடியவனுக்கும் ஐயோ, நடத்துறதை கண்டு விழுந்து போற உங்களுக்கும் ஐயோ. பைபிள் எவனை வித்தம் இடரல் வருகிறதோ முடிவு வசனத்தை அவன் கழுத்துல என்ன கதை கட்டி, எந்திர கதை கட்டி கடல் ஆழத்துல தள்ளுவது நலமாகிறது. அதான் அப்படியே பெரிய ஆபத்து அவன் இருக்குது. அதனால அந்த பாவத்தை மற்றவங்களும் சுமத்து விட சொல்லி உங்க யாச்சை நடத்த, இது பாவம் செய்யாதீங்கன்னு சொல்லுங்க. உங்க ஆத்மாவை குறித்து என்ன ரட்சிப்பு உனக்கு கூடாது. அந்த ரட்சணை குறித்து நீ தான் காத்துக்கணும், சரிங்களா? அதனால விக்கிரக பிள்ளைங்க திருமண விஷயத்துல தயவு கூர்ந்து ஸ்தோத்திரிக்க நிதானிச்சு ஜெபம் பண்ணி கர்த்தருக்குள்ள நல்ல ஒரு ஸ்தோத்திரிக்க ஆட்களை தேர்ந்தெடுக்க முயற்சி பண்ணுங்க.
அவசரப்பட்டு ஏதாச்சும் நீங்க இதை தராங்க அதை தராங்கன்னு சொல்லி அவசரப்பட்டு விழுந்துட்டு நாளைக்கு ஆத்மாவை கெட்டு போக பண்ணிடாதீங்க. அப்போ சிம்சோன் என்ன பண்ண சொன்னா, அவன் நிதானமாய் அவன் முடிவெடுக்கவில்லை. அடுத்தது அவன் பிடிவாத குணம் உள்ளவனாய் இருந்தான். அப்பா அம்மா சொல்ற, அப்பா ஒத்து வராதுப்பா இந்த பொண்ணு நம்ம குடும்பத்தை. அப்பா அம்மா சொல்லுப்பா, இந்த பொண்ணு நம்ம குடும்பம் ஒத்து வர மாட்டான். நான் ஜெபம் பண்ணா அவன் கற்பூரம் கொடுத்து வாப்பா, வேணாப்பா. நாங்க துதி பண்ணா அவன் ஏதாச்சும் மணி அடிச்சுக்கிட்டு பாப்பா, வேணாப்பான்றாங்க. மணி அடிச்சாலும் பரவாயில்ல, மற்றவன் சிம்சோன் எப்படி யோசிச்சு பாரு. நம்ம குடும்பத்தை வந்து இவ்வளவு காலம் ஜெபிச்ச குடும்பத்தை மணி ஆச்சு எப்படி யோசிச்சு பாரு. பக்கத்துல மணி ஆச்சு யாரும் இருப்பாங்க, பக்கத்துல அந்த புகை வந்தா நமக்கு தாங்க முடியல. ஆனா நம்ம வீட்டுல வந்து அச்சத்தை எப்படி யோசிச்சு பண்ணிச்சு, நீ ஜெபிக்கும் போது மணி ஆச்சு எப்படி பிச்சு ஓடுற காத்து. அது மாதிரி ஒரு சம்பவம் வாழ்க்கையில நடந்தாலும் உங்க பிள்ளைகளை குறித்து எச்சரிக்கையா நல்ல ஜெபம் பண்ணுங்க. உங்க திருமணம் பண்ணிருக்காங்க, தேவ சித்தத்தை தெரிந்துங்க. அப்படி நீங்க உட்படும் போது உங்க வாழ்க்கைக்கு கர்த்தர் 100% பொறுப்பு. உங்க வாழ்க்கை சமாதானமா போகும். ஒரு புருஷன் உங்களுக்கு சரியாய் அமையாவிட்டால், ஒருவேளை நீங்க திருமணம் செய்து வைக்கிற ஒரு ஆணுக்கோ ஒரு பெண்ணுக்கோ நல்ல மனைவி அமையாவிட்டால், நல்ல புருஷன் அமையாவிட்டால், அவங்க காலகாலமா நரகத்துல வாழ மாதிரி ஆயிடும். அப்ப திருமணம் என்பது அவசரப்படக்கூடியதல்ல, நிதானத்தை கையில். எதையோ ரட்சிக்கப்பட்டு இடறி போன நிறைய பெண்கள் போய் நீங்க பேச்சு எடுத்து பாருங்க. அவங்க சொல்லுவாங்க, அப்படிதாங்க நினைச்சேன், தப்பா நினைச்சேன், ஆரம்பத்தில் யோசித்தேன், ஆனா யோசனை கெட்டு போச்சு, வேற மாதிரி ஆகி போச்சு. எத்தனையோ பெண் இடறி போய்விட்டார்கள். காரணம் என்ன? அவங்க யோசனைகள் ஒன்று, நடந்தது அவங்க பேசினது ஒண்ணு, ஆனா வாழ்க்கை முறை ஒண்ணு. அந்த திருமண விஷயத்தில் தேச பெற்றோருக்கு சொல்றேன், பிள்ளைங்க சொல்றேன், அவசரப்படாதீங்க, நிதானமா இருங்க. இப்ப சொல்ற வார்த்தை நீங்க கோட்டை விட்டுட்டு எல்லாம் பாத்துக்கலாம் நல்லா இருக்கும் இப்ப ஏதாவது விழுந்து போயிட்டீங்கன்னா காலப்போக்கில் அது உங்களுக்கு தான் நஷ்டத்தை உண்டாகும். அப்போ சிம்சோன் பிடிவாத குணம் கொண்டான். பிடிவாத குணம் ஆபத்தானது. ஆனால் யாரும் நம்ம பிள்ளைங்க பிடிவாதம் பிடிக்கிற அளவுக்கு நாம் விட்டுவிடக் கூடாது. பிடிவாதத்தை சின்ன வயசுல கரெக்ட் பண்ணணும். பிடிவாத குணம் அழிவுக்கு நிறைய கொண்டு போகும் தவிர வேற எதுக்குமே அது கொண்டு போகாது. சிம்சோன் திருமண காரியத்தில் பிடிவாதம் கொண்டான். என்ன கொண்டான் சொல்லுங்க? பிடிவாதம் பிடித்தான். இப்படிப்பட்ட அவன் காரியங்களை செய்தான். இப்பேற்பட்ட காரியங்களை அவன் செய்து இத்தனை விதமான காரியங்களை அவன் செய்ததுனால சிம்சோன் என்ன பண்ண சொன்னான்? இப்பேற்பட்ட அந்நிய பெண்களை தேர்ந்தெடுத்தான், வழியை விட்டு விலகினான், பிடிவாதம் பிடித்தான், இப்படிப்பட்ட எல்லா காரியத்தையும் செய்தான். தன்னுடைய நோக்கங்களை திட்டங்களை அவன் மறந்தான். எல்லாத்தையும் மறந்து எதிர்மாறாய் செய்தபடினாலே சிம்சோன் பிடிக்கப்பட்டான். அவனை கட்டினார்கள், தன் வல்லமையை மறுபடியும் பயன்படுத்தினான். ஆனால் எந்த சம்பவம் நடக்கவில்லை. அவனை பிடித்துக் கொண்டு போய் கண்ணை தோண்டி எடுத்து அவனை சிறுமைப்படுத்தி வயசோடு அவனை பெலிஸ்தருடைய கோவிலே நிற்க வைத்து அந்த இடத்துல நிற்க வச்சு என்ன பண்ண சொன்னான்? அவன் வேடிக்கை காட்டினார்கள். கவனிங்க, இவனை கண்டு எல்லாரும் பயந்த காலம் உண்டு. ஆனா இப்போது இவன் எல்லாரையும் கண்டு பயப்படக்கூடிய ஒரு நிர்பந்தத்துக்கு வந்திருக்கிறான். இவன் எல்லாரையும் சீர்மைப்படுத்தினான். ஆனா இவன் எல்லாரும் சிறுமைப்படுத்தினான். இவன் எல்லாருக்கும் வேடிக்கை பொருளாய் எப்படியோ இருக்க வேண்டியவன், ஆனால் வேடிக்கை பொருளாய் மாறிவிட்டான். கர்த்தருடைய பிள்ளை, நம்ம கர்த்தர் கூட இல்லைன்னா இந்த உலகத்துக்கு நீங்கள் வேடிக்கையாய் மாறிவிடுது. நல்ல ஜெப வாழ்க்கை இல்லைன்னா உலகத்துக்கு நீங்கள் வேடிக்கை பொருளாய் நாம் மாறிவிடுவோம். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைங்க ஸ்தோத்திரிக்கிறோம், ஒரு நாளும் பலத்தின் மேல் பலன் அடைங்க, வளர்ச்சியின் மேல் வளர்ச்சி அடைங்க. ஆனால் இருக்கிற பலத்துல கொஞ்சம் போகாதீங்க, இருக்கிற ஜெப வாழ்க்கையில கொஞ்சம் போயிடாதீங்க, இருக்கிற ஐக்கியத்துல குறைஞ்சு போகாதீங்க. சிம்சோன் எல்லாவற்றிலும் குறைய தொடங்கினான். அதனால பலவான் கோட்டை தாழ்பாலை பிடுங்கிக் கொண்டு போனவன், சிங்கத்தின் வாயை கிழித்தவன், கழுதையின் தாடையை எடுத்து 1000 பேரை கொன்றவன், 300 நரிகளை பிடித்து பெலிஸ்தரின் வெள்ளாண்மையை அழித்தவன், இப்பேற்பட்ட பலசாலி இது எல்லா பலத்தையும் இழந்து சிறைச்சாலையிலே அவன் இயந்திரம் அணைத்துக் கொண்டிருந்தான் என்று வேதத்தில். எவ்வளவு அவலமான, எப்படி இருக்க வேண்டிய ஆளு, எங்க இருக்கிறாங்க? தேசத்துல நியாயாதிபதியாய் உட்கார்ந்து இருக்க வேண்டிய ஆளு இன்னைக்கு அடைக்கப்பட்ட சிறைச்சாலையிலே கண்கள் புடுங்கப்பட்டவனாய் அவன் உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். காரணம் என்ன? அவன் பிடிவாதம், அந்நிய ஸ்திரீகள் மேல் ஆசை வைத்தான். ஸ்தோத்திரிக்கிறோம், அவன் தவறான முடிவெடுத்தான், அவன் நிதானம் இல்லாமல் போனான், அவசரப்பட்டான். எப்போதும் எல்லாத்தையும் அவசரப்படக்கூடாது, நிதானத்தை கையாளணும். நிதானம் இல்லைன்னா வாழ்க்கையில் ஒண்ணுமே நடக்காது. ஆனா உங்க பேச்சு நிதானத்தை கையாளுங்க, உங்க செயல்களை நிதானத்தை கையாளுங்க. உடனே எதுவுமே அவசரப்பட்டு முடிவெடுக்காதீங்க. நிதானம் இல்லைன்னா வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நரகமா இருக்கு நம்ம வாழ்க்கை. நிதானத்தை இதனால்தான் சிம்சோன் பலவான், சிம்சோன் பலவீனமாய் மாறி. இதில் கண்களை மூடலாம், நம் செவிக்கலாம். இதனால கேட்ட வார்த்தைகள் விசுவாச பிள்ளைங்க நாளுக்கு நாள் பலன் அடைங்க, நாளுக்கு நாள் வளருங்க. இருக்கிற பலத்துல நீங்க பலத்துல குழந்தைங்களா பிசாசுக்கு கொண்டாட்டம். உங்களுக்கு கூட ஜெப வாழ்க்கை குறைஞ்சிச்சுன்னா அது பிசாசுக்கு கொண்டாட்டம். நீங்க பரிசுத்தவான்களோட இருக்கிற ஐக்கியத்துல கொஞ்சம் போனீங்கன்னா நீங்க தனியா இருக்கிறீங்க எண்ணி பிசாசுக்கு கொண்டாட்டம். யூதாஸ் பரிசுத்தவான்களோட ஐக்கியமாவே இல்லை, தனியாகவே இருந்தார்.
நீங்க சபை விட்டு யாரோட ஐக்கியம் இல்லாம தனியா இருக்கிறது அது உங்களுக்கு நல்லதே கிடையாது. நான் போவா வருவேன், நான் உண்டு, என் வேலை உண்டு. இவங்க ஏதோ தங்காவே கட்சி எடுத்துக்கிற மாதிரி தனியாவே இருப்பாங்க. இவங்க உங்களுக்குதான் ஆபத்து. அப்படி இருக்கக்கூடாது. சபையோடு ஜபத்தோடு ஐக்கியத்தோடு நீங்கள் இருந்தாலும் அது உங்களுக்கு நல்லது. சிம்சோன் பலவீனப்பட்டு தன் பலத்தை தவறாக பயன்படுத்தினான். சிங்கத்தின் வாயில போய் தேனை எடுத்தான். கவனிங்க, ஒரு 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 மிருகம் செத்துட்டா தேனீக்களோ தேன் கூடுகளோ செத்து போன எந்த சரீரத்தை வரைக்கும் தேன் கட்டி நான் பார்த்ததே கிடையாது. மரத்துல தேன் கூடு கட்டும், அங்கதான் தேனீக்கள் இருக்கும். இல்ல வீட்டுல கூட தேனீக்கள் கூடு கட்டும். ஆனால் ஒரு மிருகம் செத்து போய் அந்த மிருகத்தின் சரீரத்துக்குள்ளே தேன் கூடு கட்டி வச்சிருந்தார். இது அடையாளம் என்ன தெரியுமா? எப்படி மரணம் என்பது கசப்பு, ஆனா கசப்பா இருந்தாலும் அதில் தேன் என்பது இனிமை, தேன் என்பது செழிப்பு, தேன் என்பது ஸ்தோத்திரிக்கிறோம் மகிழ்ச்சி கிடையாது. இது எது கிடையாது சொன்னா, இயேசு கிறிஸ்து தன் மரணம் என்ற கசப்பான மரணத்தின் வழியாக இந்த உலகத்துக்கு ரட்சிப்பு என்ற சந்தோஷத்தை அவர் கொடுக்கிறார். நித்திய ஜீவன் என்ற சந்தோஷத்தை அவர் கொடுக்கிறார். இதுக்குதான் அடையாளம். தேவ பிள்ளைகளே, சிம்சோன் ஸ்தோத்திரிக்கிறோம் எதையெல்லாம் செய்யக்கூடாது அதெல்லாம் வேண்டுமென்றே செய்யலாம். நிறைய பேர் தெரிஞ்சே தப்பு பண்ணுவாங்க. இப்படி வாழக்கூடாதுன்னு தெரியும், அப்படிதான் வாழ்வாங்க. நம்ம போற போக்கு சரியில்லைன்னு தெரியும், அப்படிதான் போய்கிட்டு இருப்பாங்க. என்ன காரணம்? எனக்கு எதுவுமே நடக்கலையே. அது தயவா இருக்கிறார் உங்க மேல, அவர் சீக்கிரமா தண்டிக்க மாட்டார். அதனால அதை அலட்சியமா எடுத்துக்காரு. அவர் தயவு நீ அசட்ட பண்ணாரு, அசட்ட பண்ணாரு. நாளுக்கு நாள் சபை பலன் அடையலாம், நாளுக்கு நாள் சபை பலவீனப்பட்டு போகக்கூடாது.